உயிரே உன்னாலே எபிசோட் 10. புதிய வீடு, புதிய உணர்வுகள். கார்த்திக் தேவ் மற்றும் கீர்த்தியின் கதை பார்க்கலாமா? அன்று இரவு லக்ஷ்மி சொன்ன வார்த்தைகள் கார்த்திக்கின் மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது. இனிமே நீ ஃபேமிலி மேன்டா, உன்னை தனியா விட்டாதான் நல்லது என்று சொல்லிவிட்டு கீழே சென்றிருந்தார் லக்ஷ்மி. அதாவது அவர்கள் தனி வீட்டில் சென்று வாழப்போகிறார்கள் என்ற விஷயத்தை லக்ஷ்மி சொன்னதை கார்த்திக் இன்னும் அவன் நினைவில் வைத்து கொண்டே யோசித்து கொண்டிருக்கிறான். பின் கார்த்திக் லக்ஷ்மியிடம், மா, எத்தனை தடவை எனக்கு ஆஃபீஸ் தூரம்னு நான் சொல்லியிருக்கேன், அப்பெல்லாம் நீங்கள் கண்டுக்கவே இல்லை. இப்போ என்ன, அவள் வந்த உடனே என்னைய நீங்கள் ஒதுக்குறீங்களா என்று தனக்குத்தானே முணுமுணுத்து கொண்டான் கார்த்திக். ஆனால் அம்மாவின் முடிவு மாறப்போவதில்லை என்று அவனுக்கு நன்றாகவே தெரியும். லக்ஷ்மியும் தன் மகன் தன் மருமகளோடு சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காகவே இந்த முடிவை எடுத்துள்ளார் என்பது போக போக கார்த்திக் மற்றும் கீர்த்திக்கு புரியும். அடுத்த வார இறுதியில் அவர்கள் பால் காய்ச்ச நல்ல நாள் பார்த்து முடிவு செய்தனர். 2 குடும்பங்களும் மட்டும் வர முடிவு செய்யப்பட்டது. அன்று காலை கமலா அதிகாலை எழுந்து புதிய வீட்டிற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் எடுத்து வந்து சரிபார்த்து வந்தார். அதாவது பால் காய்ச்ச நாள் அன்று. ஷாலு அன்று பள்ளிக்கு செல்லும் சூழல் ஆனதால் அவளால் வர முடியவில்லை மற்றும் இவர்கள் மட்டுமே செல்ல போகிறார்கள். அதற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் எடுத்து வைத்துவிட்டு கீர்த்தியின் புதிய வீட்டு வேலைகளை சுரேஷும் செய்து கொண்டிருந்தார். அதாவது சீர்வரிசைகள் எல்லாம் தயார் செய்து கொண்டிருந்தார். இங்கு லக்ஷ்மி, சரவணன் பரபரப்பாக கிளம்பினார்கள். இன்னும் கொஞ்ச நேரத்தில் பால் காய்ச்ச தினம் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கான அனைத்து வேலைகளையும் லக்ஷ்மி சிறப்பாக கவனித்து கொண்டு வந்தார். சரவணன், லக்ஷ்மி, கார்த்திக் மற்றும் சுரேஷ், கமலா, கீர்த்தி ஆகிய இவர்கள் மட்டுமே அன்று ஃபங்க்ஷனுக்கு செல்ல போகிறார்கள் என அனைவரும் காலை முதலே அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஒருவராக வந்து கொண்டிருந்தனர். புது அப்பார்ட்மெண்ட் என்பதால் என்ட்ரன்ஸ் முதல் வீடு மிக அழகாகவும் அந்த ஏரியாவும் மிக அமைதியாகவும் இருந்தது. லக்ஷ்மி ஏற்கனவே வந்து எல்லா ஏற்பாடுகளையும் செய்து வைத்திருந்தார். சிறிது நேரத்தில் சுரேஷ் குடும்பம் வந்தது. அவர்களுடன் சேர்ந்து புதிய ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், டிவி, ஏசி, கிரைண்டர், பெட், கபோர்ட் என அனைத்து வீட்டிற்கு தேவையான பொருட்களும் சுரேஷ் தன் மகள் கீர்த்திக்காக வாங்கி கொண்டு வந்தார். இது அங்கு இருக்கும் யாருக்கும் தெரியாது என்பதால் அது அவர்களுக்கு மிகுந்த ஆச்சரியத்தை மட்டுமே தரப்போகிறது. அந்த அனைத்து பொருட்களும் வந்து சேர்ந்தது அப்பார்ட்மெண்ட்டிற்கு. அதை பார்த்த சரவணன் ஆச்சரியமாக, என்ன மச்சான், இதெல்லாம் எதுக்கு என்று கேட்டார். மச்சான் என்பது சுரேஷும் சரவணனும் ஃப்ரெண்ட் என்பதற்காகவே மட்டும். சுரேஷ் சிரித்துவிட்டு, கல்யாணம் அப்பவே கொடுத்துருக்க வேண்டியது தானே, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா இதையெல்லாம் நான் கொடுத்து தானே ஆகணும், அப்போ செய்யலையே என்று அவருடைய கருத்தை எடுத்து சரவணனிடம் எடுத்துரைத்திருந்தார். இப்போ 2 பேரும் தனியா இருக்க போறாங்க, இப்ப கொடுத்தா அவங்களுக்கும் யூஸ் ஆகுமே என்று சரவணனும் லக்ஷ்மியும் ஒருவரை பார்த்து கொண்டனர். சுரேஷின் பதிலுக்கு அவர்களுக்கு அது எதிர்பாராத ஒன்றே. தேவையில்லாம நீங்க செலவு பண்ணிட்டீங்க என்று சரவணன் சொன்னாலும் அது அவர்களுக்கு தேவையான ஒன்றுதான் என்பது சுரேஷ் மற்றும் கமலாவிற்கு தெரியும். சுரேஷ் எங்கு இதையெல்லாம் மாப்பிள்ளை வீட்டிற்கு பிடிக்குமோ பிடிக்காதோ என்ற தயக்கத்திலே வாங்கி வந்தார். ஆனால் அவர்கள் கொடுத்த ரியாக்ஷனில் சுரேஷ் அன்பு அவர்களுக்கு புரிந்தது. சுரேஷுக்கும் மன நிம்மதி வந்தது. அனைவரும் சிரித்தபடி உள்ளே சென்றனர். மற்ற வேலைகளை தொடங்க பூஜைக்கான ஏற்பாடுகளும் தொடங்கியது. அன்று கீர்த்தி மரூன் நிற பட்டுப்புடவையில் மிகவும் அழகாக இருந்தாள். அவளுடைய
நீண்ட கூந்தலை பின்னலிட்டு பார்ப்பதற்கே அழகாக இருந்தாள். அவளுக்கே உரித்தான அந்த பெண்மையின் அழகு அவளை இன்னும் அழகாக காட்டியது. சிறிய நகைகளுடன் கழுத்தில் புதிய மஞ்சள் கயிறு தாலி, கையில் கார்த்திக் போட்டுவிட்ட மோதிரம் என்று பார்ப்பதற்கே எளிமையாக இருந்தாலும் அவள் முகத்தில் ஒரு தனி அழகு இருந்தது. கார்த்திக்கும் அதுபோல் லைட் ப்ளூ ஷர்ட், டார்க் ஜீன்ஸ், கையில் வாட்ச் என்று பார்ப்பதற்கு மிகவும் ஹேண்ட்ஸமாக இருந்தான். மற்றும் அவன் கையில் கீர்த்தி அன்று போட்டுவிட்ட மோதிரமும் அவன் கையில் ஜொலித்தது. இருவரும் பார்க்க புதுமண தம்பதிகள் போலவே தோன்றினார்கள். அவர்கள் புதுமண தம்பதிதான். ஆனாலும் இன்று அவர்கள் உடுத்திய உடை எல்லாம் பார்ப்பதற்கு புதிய தம்பதிகளாகவே இருந்தார்கள். பூஜை மெதுவாக தொடங்கியது. அன்று லக்ஷ்மி சொன்ன அனைத்து விஷயத்தையும் கேட்டு கீர்த்தி பாலை நல்ல நேரத்தில் காய்ச்சி விட்டாள். அந்த பாலை வைத்து சாமிக்கு ஆராதனையும் செய்தார்கள். பின் அனைவரும் ஒன்றாக நின்றனர். கீர்த்தி, கார்த்திக் பக்கத்துல நில்லுமா என்று லக்ஷ்மி அழைத்தார். ஒரு நொடி தயங்கிய கீர்த்தி மெதுவாக கார்த்திக்கின் அருகில் வந்து நின்றாள். ரெஜிஸ்டர் ஆபீஸுக்கு பிறகு இருவரும் இவ்வளவு அருகில் நிற்பது இதுவே முதல் முறை. கீர்த்தியின் இதயம் வேகமாக துடித்தது மற்றும் ஒரு சிறிய பதட்டமும் அவளிடம் இருந்தது. கார்த்திக்கின் பெர்ஃப்யூம் வாசனை, அவனது அருகாமை, அவன் தோளோடு தோள் உரசும் தூரம் எல்லாமே அவளுக்கு ரொம்ப புதிதாக இருந்தது. அதே நேரத்தில் கார்த்திக்கும் ஒரு விதமான வித்தியாசமான ஒரு உணர்வு. முதல் முறையாக கோபமில்லாமல் கீர்த்தியை பார்த்தான் மற்றும் அவள் இப்படி இவ்வளோ பொறுமையாக தான் இருப்பாள் என்பது அவனுக்கே புதிதாக இருந்தது. அவளுடைய புடவை, அவளுடைய பொறுமை எல்லாமே அவன் கவனித்து கொண்டே இருந்தான். ஈரமாக இருந்த அவளது நீண்ட கூந்தல், நெற்றியில் விழுந்த சிறிய முடிகள், அவள் கழுத்தில் இருந்த அந்த ஈரமான புதிய தாலி, தன் கையால் அணிவித்த மோதிரம், அவன் பார்வை எல்லாவற்றையும் அமைதியாக கவனித்து கொண்டிருந்தான் கார்த்திக். இவளா இது என்று அவன் மனதில் தோன்றியது. ஏனென்றால் அவள் பார்ப்பதற்கு அவ்வளவு ஒரு பொறுமையான பொண்ணாக அவனுக்கு தெரிந்தாள். பூஜையும் நல்லபடியாக முடிந்தது. லக்ஷ்மி குங்குமத்தை கீர்த்தியிடம் கொடுத்தார். வச்சுக்கோமா என்றார். கீர்த்தி சற்று தயக்கத்துடன் நெற்றியில் வைத்து கொண்டாள். அதன் பின் தாலியிலும் சிறிது குங்குமம் எடுத்து வைத்தாள். இது அவளுக்கு கமலா அடிக்கடி செய்வதை பார்த்து கமலா சொல்லி கொடுத்த பழக்கம். அந்த சிறிய செயலை கூட லக்ஷ்மி கவனித்து மனதில் சந்தோஷமானார். ஆனால் அதை கார்த்திக்கும் கவனித்தான். அதுதான் ஆச்சரியம். ஏனோ அது அவனுக்கு புதிதாக இருந்தது. கல்யாணத்தை மதிக்கிறாளா இவ என்று மனதில் ஒரு கேள்வியும் தோன்றியது. அப்போது சுரேஷ் ஒரு பெட்டியை எடுத்துக்கொண்டு வந்தார். மாப்பிள்ளை என்று கார்த்திக்கை உரிமையாக அழைத்தார். கார்த்திக்கு இதுவே புதுசாக தான் இருந்தது. மாப்பிள்ளை என்று கூப்பிட்டதும் அவர்கள் உண்மையாவே அவனை அப்படிதான் நினைக்கிறார்கள். ஒரு தங்க சங்கிலி, மோதிரம், பிரேஸ்லெட் அனைத்தையும் கார்த்திக்காக வாங்கி வந்தார் சுரேஷ். இதுவும் அவர் சீரில் ஒன்று. மாமா, இதெல்லாம் எதுக்கு என்று கார்த்திக் ஆச்சரியத்துடன் கேட்டான். என் மருமகனுக்கு நான் வாங்கக்கூடாதா என்று உரிமையோடு சுரேஷ் சொல்லி அவர் சிரித்தார். இது கார்த்திக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை தந்தது. அங்கு இருந்த எல்லோருக்குமே. அவரே தன் கையால் கார்த்திக்கிற்கு அணிவித்தார். பின்னர் கீர்த்திக்காக வளையல்கள், சங்கிலி, கம்மல்,
மற்றும் இன்னும் சில நகைகள் என அனைத்தையும் கொடுத்தார் லக்ஷ்மியிடம். அதை பார்த்த லக்ஷ்மியின் கண்கள் கலங்கியது. எவ்வளவு பாசமா நீங்க இதெல்லாம் பண்றீங்க என்று அவர் மனதில் நினைத்தார். ஏனென்றால் அவர்கள் இதையெல்லாம் சுரேஷிடம் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் அவர் இப்போது அனைத்தையும் சிறப்பாக செய்து முடித்தார். அன்று முழுவதும் அந்த வீட்டில் சிரிப்பும் கலாட்டாவும் குடும்ப பாசமும் ஒற்றுமையும் மட்டுமே இருந்தது. மதிய உணவு, மாலை டீ என்று அனைவரும் ஒன்றாக நேரம் செலவிட்டனர். கீர்த்தியும் கார்த்திக் மட்டும் தனித்தனி அறையில். ஆனால் இரவு நெருங்க நெருங்க அவர்களுக்குள் உண்டான கேள்விகளுக்கு அவர்களுக்கே பதில் தெரியாமல் தான் இருந்தார்கள். ஒரு விஷயம் மட்டும் கீர்த்திக்கு கார்த்திக்கும் புரிய ஆரம்பித்தது. இன்று முதல் இந்த வீடு இருவரின் வீடு, அவர்கள் இருவரின் வீடு. இன்று முதல் இந்த இரவு நேரத்தில் இவர்கள் மட்டுமே இங்கு இருக்க போகிறார்கள் என்று அவர்களுக்குள் தோன்றியது. ஆனால் ஏற்கனவே இவர்களுக்குள் இருக்க கசப்பான நிகழ்வுகள் இவர்களை எங்கு கொள்ள செல்ல போகிறது என்று தெரியவில்லை. அன்றைய நாள் முழுவதும் சந்தோஷமாகவே சென்றது, கீர்த்தியும் கார்த்திக்கும் தவிர. மாலை ஆக அனைவரும் கிளம்பி சென்ற பிறகு அந்த பெரிய அபார்ட்மெண்ட்டில் கார்த்திக் மற்றும் கீர்த்தி மட்டும் தனியாக இருந்தனர். கமலா, சரவணன், லக்ஷ்மி, சுரேஷ் என அனைவரும் கிளம்பினார்கள். என்னதான் கிளம்பினாலும் அவர்கள் மனம் இங்கேதான் இருந்தது. இவர்கள் இருவரையும் தனியே விட்டு சென்றதில் ஹாலில் டிவி ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் கீர்த்தியின் மனம் மட்டும் அமைதியாக இல்லை. புது வீடு, புது வாழ்க்கை. ஆனால் மனதில் மட்டும் இன்னும் பழைய கோபமும் தயக்கமும் மட்டுமே இருந்தது. அதே நேரத்தில் தனது அறையில் ஹரிஷுடன் பேசிக்கொண்டிருந்தான் கார்த்திக் தேவ். அவனுக்கென்று இருந்த ஒரே நண்பனாகிய ஹரிஷிடம். என்னதான் அலுவலகத்தில் ஃப்ரெண்டாக இருந்தாலும் ஹரிஷ் தான் கார்த்திக் தேவின் க்ளோஸ் நண்பன். அன்று அவனால் அலுவலகத்திற்கு செல்ல முடியாத காரணத்தினால் இவை அனைத்தையும் டிஸ்கஸ் பண்ணி கொண்டிருந்தான். ஆஃபீஸ் விஷயங்கள், புதிய ப்ராஜெக்ட், அதோடு இன்று நடந்த அனைத்து சம்பவங்களையும் ஹரிஷுடன் கூறிக்கொண்டிருந்தான். சிறிது நேரம் கழித்து வெளியே வந்தவன் இன்னும் அதே மரூன் நிற பட்டுப்புடவையில் அமைதியாக டிவி பார்த்து கொண்டிருந்த கீர்த்தியை பார்த்தான். அவனுக்கு எதுவும் புரியவில்லை. ஆனாலும் இப்பொழுது கீர்த்தியும் அவனுடன் இருக்கிறாள் என்ற எண்ணம் வந்தது. ஒரு நொடி அவளையே பார்த்து கொண்டு இருந்தான். இன்னும் ட்ரெஸ் சேஞ்ச் கூட பண்ணலையா என்று மனதிற்குள் நினைத்தவன் வெளியே காட்டிக்கொள்ளவில்லை. இப்போதுதான் அவனுக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரிந்தது. கீர்த்தியை பற்றி அவன் நினைத்து வைத்திருந்த விஷயங்கள், அவை அனைத்தையும் அவள் தனிமையில் இருக்கும் போதே உணர்கிறான். அது அவனை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல போகுமா என்பதை பார்ப்போம். கீர்த்தி பணத்திற்காக அவனை திருமணம் செய்யவில்லை. அவளுடைய அப்பா அம்மாவை பார்த்த பிறகு அந்த சந்தேகம் முழுவதுமாக அவன் மனதிலிருந்து நீங்கியது. ஆனால் அவனுக்கு சுரேஷ் என்று அவனிடம் நடந்து கொண்ட விதம், கமலா அவனிடம் நடந்து கொண்ட விதம், அவர்களுடைய நேர்மையான நடத்தை, இவை அனைத்தையும் அவன் கணித்து கீர்த்தியை ஒரு நல்ல விதமாக தான் அவன் இப்பொழுது யோசித்து வைத்திருக்கிறான். இந்த திருமணத்தை ஏற்றுக்கொள்ளவும் அவனால் முடியவில்லை. கீர்த்தியையும் மனைவியாக நினைக்க மனம் வரவில்லை. ஏதோ அவனை தடுக்கிறது. எனவே வழக்கமான குளிர்ந்த குரலில், டின்னருக்கு என்ன வேணும், ஆர்டர் பண்ணவா என்று கார்த்திக் கீர்த்தியிடம் கேட்டான். கீர்த்தி யோசித்தாள்.
கார்த்திக்கும் ஒரு சராசரி ஆளாக அவளிடம் பேச ஆரம்பிக்கிறான். அந்த ஒரு கேள்வியே கீர்த்திக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. இந்த சிடுமூஞ்சி நம்ம கிட்ட வந்து பேசுவாரா என்று மனதிற்குள் ஆச்சரியப்பட்டாள். ஆனால் அதை வெளியில் காட்டிக்கொள்ளவில்லை. எனக்கு எதுவும் வேண்டாம் என்று ஒற்றை வரியில் பதிலை கூறிவிட்டாள். கார்த்திக்கிற்கு ஏனோ அது ஒரு மாதிரியாக தான் இருந்தது. என்னதான் இருந்தாலும் அவன் அக்கறையாக அந்த கேள்வியை கேட்டான். ஏனால் அவர்கள் இப்பொழுது தனியாக இருக்கிறார்கள். கீர்த்தி உடனே உங்களுக்கு மட்டும் பார்த்துக்கோங்க என்று அமைதியாக கூறினாள். சில நொடிகள் அமைதியாக இருந்த கீர்த்தி பொறுமையாக கார்த்திக்கிடம் தயக்கத்துடன், நான் அந்த ஆப்போசிட் ரூம் எடுத்துக்கவா என்று சற்று தயக்கத்துடன் கேட்டாள். கார்த்திக் இதை அவளிடம் எதிர்பார்க்கவில்லை. ஆனாலும் கீர்த்தி கார்த்திக்குடன் சேர்ந்து இருக்க எண்ணமும் அவர்கள் இருவருக்குமே இல்லை. இருந்த ஒரே வழி, அதனால் அந்த ஆப்போசிட் ரூமை அவள் கேட்டாள். அந்த ரூம் கார்த்திக் ரூமிற்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கும் ரூம். கார்த்திக் எதுவும் யோசிக்காமல் ஓகே என்று மட்டும் கூறிவிட்டு தனது மொபைலை பார்த்தான். உடனே தனது பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு எதிரே இருந்த அறைக்குள் சென்றாள் கீர்த்தி. இரவு நேரம் பசி வயிற்றை கிள்ளி கொண்டிருந்தது. கீர்த்திக்கு பசி இருந்தும் கார்த்திக்கிடம் வரும் உணவு அவளுக்கு வேண்டாம் என்ற முடிவுடன் அவள் இருந்தாள். ஆனால் இவர்கிட்ட கேட்டா அதுக்கும் காசுக்காக தான் இவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு நினைச்சிடுவாரு என்று நினைத்தவளுக்கு கேட்கவே மனம் வரவில்லை. அமைதியாக கிச்சனுக்கு சென்றால் வேறு ஏதும் உணவு இருக்கிறதா என்பதை பார்ப்பதற்கு. அங்கு அனைத்து பாத்திரங்களும் சுத்தமாக கழுவி வைக்கப்பட்டிருந்தன. கமலா, லக்ஷ்மி இருவரும் அனைத்து வேலையும் முடித்துவிட்டுதான் சென்றார்கள். அதனால் அவளுக்கு எதுவும் தெரியவில்லை. சமைக்க எதுவும் இல்லை. பின் ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தாள். அங்கு காலை பூஜையில் வைத்திருந்த பழங்கள் மட்டும் இருந்தன. அதில் ஒரு ஆப்பிளை எடுத்துக்கொண்டு மெதுவாக சாப்பிட்டாள். அதுவே அந்த இரவுக்கான அவளது உணவாகி விட்டது. பசி இருந்தாலும் வேறு வழியின்றி ஆப்பிளை சாப்பிட்டாள் கீர்த்தி. இப்படிதான் அன்றைய நாள் கீர்த்தி மற்றும் கார்த்திக்கிற்கு சென்றது. இது தொடக்கம்தான். அப்படியே சோர்வுடன் தூங்கியும் விட்டாள். இப்படிதான் அவர்களின் நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்தன. ஒரே வீட்டில் இருந்தாலும் இரண்டு தனி உலகங்களாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் கீர்த்தி மற்றும் கார்த்திக். அடுத்த நாள் ஆரம்பித்தது. புதிய இடம். தன் அம்மா அப்பாவை விட்டு ஒரு நாள் கூட தனியாக இருந்ததில்லை கீர்த்தி. எப்படியோ அவள் கொஞ்சம் கஷ்டப்பட்டுதான் அன்றைய இரவை கடத்தினாள். பின் வழக்கம் போல அதிகாலை விடிந்தது. எழுந்த கார்த்திக் ஜாகிங் முடித்து குளித்து ஆபீஸ் செல்ல தயாரானான். கீர்த்தி அறையை ஒரு முறை பார்த்தான். கிளம்பி வரும் பொழுது இன்னும் கதவு மூடியே இருந்தது. இவ்வளவு நேரம் தூங்குவாளா என்று நினைத்து கொண்டான். ஏனென்றால் கார்த்திக் எப்பொழுதும் காலையில் எழும் பழக்கத்தை உடையவன். ஆனால் கீர்த்தி அப்படி கிடையாது. அவ எப்பவுமே லேட்டா தூங்கி லேட்டா எழுந்திருக்கிற ஆள்தான். கார்த்திக் நேரம் தவறாமல் வாழ்பவன். ஆனால் கீர்த்தி எல்லாவற்றிலுமே லேட். அவனுக்கு பிரெஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் தான் பிடிக்கும். அவளுக்கு இட்லி, பொங்கல், தோசை இப்படிதான் பிடிக்கும். அவன் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அவள் ஜாலியான குணம் கொண்டவள். அவன் எப்பொழுதும் அமைதி மற்றும் கோபம். ஆனால் கீர்த்தி குறும்பு, விளையாட்டு, வாழ்க்கையை சந்தோஷமாக வாழும் ஒரு பெண். கீர்த்தியும் கார்த்திக்கும் வெவ்வேறு திசையில் மட்டுமே இருக்கிறார்கள். ஆனாலும் இருவருக்கும் எந்த விஷயத்திலும் ஒற்றுமையே இல்லை. இவளோட நான் எப்படி வாழ போறேன் என்று கார்த்திக் நினைத்து கொண்டே இறங்கினான்.
வீட்டை லாக் செய்து அவன் மற்றொரு கீயை வைத்திருந்தான். அந்த ஸ்பேர் கீயை டேபிள் மீது வைத்துவிட்டு ஆபீஸுக்கு கிளம்பினான். காலை 8:50. இரவு லேட்டாக தூங்கியதால் காலை கீர்த்தி ரொம்ப லேட்டாக எழுந்து விட்டாள். தூக்கத்திலிருந்து எழுந்த கீர்த்தி ஐயோ என்று கத்தினாள். அவள் டைமை பார்த்த பிறகு என்று பதறி மணியை பார்த்தாள். வீடு முழுவதும் அமைதியாக இருந்தது. சரி, சிடுமுஞ்சி ஆபீஸ் போயிட்டாரு போல என்று முணுமுணுத்து கொண்டு குளிக்க சென்றாள். அவளது அம்மா வீடு அருகிலேயே இருந்ததால் அங்கேயேதான் சென்று காலை உணவு சாப்பிட்டு நேராக காலேஜுக்கு கிளம்பினாள். அவள் காலேஜுக்கும் அம்மா வீட்டிற்கும் மிக கிட்டையே இருக்கும். கார்த்திக்கும் அவனுடைய ஆஃபீஸ் இந்த அப்பார்ட்மெண்ட்ல இருந்து ரொம்ப கிட்டையே. ஆனா அவங்களுடைய வீடு எப்பவுமே 2 பேருக்கும் தூரம். ஆஃபீஸ் ஹரிஷுடன் காஃபி குடித்து கொண்டிருந்தான் கார்த்திக். டேய், எதுவுமே எங்களுக்குள்ள ஒத்து போகலடா. எப்படிடா நான் அவ வாழ்க்கையை முழுக்க அவ கூட வாழ போறேன் என்று கேட்டான். ஹரிஷ் சிரித்தான் இவன் கேள்வியை பார்த்து. கார்த்திக் கீர்த்தியுடன் தனக்கு ஒத்து போகவே போகாது என்ற ஒரு மனநிலையிலேதான் இருக்கிறான். கீர்த்தி என்னதான் இருந்தாலும் கல்யாணத்திற்கும் அவன் கட்டிய தாலிக்கும் அவன் அணிவித்த மோதிரத்திற்கும் கொஞ்சம் மரியாதை கொடுத்துதான் வாழ்கிறாள் என்று கார்த்திக், மச்சி அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லடா என்று ஹரிஷ் சொன்னான். எல்லாமே ஒத்து போயிட்டா லைஃப் போர் அடிச்சிடும்டா. நீ முதல்ல அவகிட்ட ஃப்ரெண்டாக ட்ரை பண்ண. ஒரே வீட்டில் இருக்கீங்க, கொஞ்சம் நீயும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். அவ கண்டிப்பா காசுக்காக உன்னை கல்யாணம் பண்ணல. உன்ன மாதிரி அவளும் அவங்க அப்பா அம்மாவுக்காக தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா. நான் நல்லா அனலைஸ் பண்ணி தான் சொல்றேன். மெதுவா பேச ஆரம்பி. முதல்ல ஃப்ரெண்டாகு, மீதியெல்லாம் தானா நடக்கும். உடனே கார்த்திக் முகம் சொல்லித்தான். நான் ஸ்டார்ட் பண்ண மாட்டேன்டா. அவளுக்கு தேவைன்னா அவளே வந்து பேசட்டும் என்று ஒரே பதிலை சொன்னான். ஹரிஷ், நீ கொஞ்சம் சாஃப்டா தான் போகணும் கார்த்திக். எல்லாமே கீர்த்தி கிட்ட இருந்த மட்டுமே நீ எதிர்பார்க்காத. அவ நீ நினைக்கிற மாதிரி சாதாரணம் இல்லை, ரொம்ப அழுத்தக்காரி என்று கார்த்திக் சொன்னான். நேற்று நைட் கூட டின்னர் வேணுமா என்று நானே தான் போய் கேட்டேன். வேணாம்னு ஃபர்ஸ்டே சொல்லிட்டா. அவ்வளவு இருந்தும் நான் போய் பேசணுமா? நான் பேச மாட்டேன். ஹரிஷ் சிரித்தான். கார்த்திக் ஒரு ஸ்கூல் குழந்தையை போல் அவளை கேட்டேன், அவ வேண்டாம் என்று சொல்லிவிட்டாள் என்று அவனிடம் இருந்த கருத்தை அவன் சொன்னதற்கு, சரி சரி, இப்போ அவ சிச்சுவேஷன் புரிஞ்சிருக்குல்ல, இனிமே ஆண்டவன் விட்ட வழியில போகலாண்டா என்று கூறினான். ஆனால் விதி ஏற்கனவே அவர்களை ஒன்றாக சேர்க்க தனது வேலையை மெதுவாக ஆரம்பித்திருந்தது. கீர்த்தியும் கார்த்திகையும் கூட கதைகள் இப்படிதான் ஆரம்பமானது. ஒரே வீட்டில் கணவன் மனைவியாக. அடுத்து அவர்களுக்குள் ஒற்றுமையும் வரதான் போகிறது. அவர்களும் அவர்கள் வாழ்க்கையை மிகுந்த காதலுடன் தான் வாழப்போகிறார்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். Subscribe and support. Thank you for all the viewers who watching my video. Thank you. Bye.